உத்தரகாண்டில் புகழ்பெற்ற சார்தாம் யாத்திரை தொடங்கிய 49 நாட்களில் உடல்நலக்குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 165 பக்தர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்த செய்தி தொகுப்பை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். அருண், நான் இன்னைக்கு டீ டைம் நியூஸ்க்கு ரொம்ப சோகமான கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அருண், அது என்ன சோகமான கண்டென்ட்? இந்த 49 நாளில் மட்டும் 165 பக்தர்கள் ஒரு புனித யாத்திரைக்குள்ள போனவங்க இறந்து போயிருக்காங்க. அதாவது இமயமலையில் சார்தாம் யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரை போவாங்க. 4 புனித தலங்களுக்கு இந்த யாத்திரைக்கு போவாங்க. இங்கே தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. அருண், இந்த சார்தாம் யாத்திரை அப்படின்னா என்னன்னா, இமயமலையில் இருக்கிற 4 முக்கிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு பேர் தான் இந்த சார்தாம் யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 கோவில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்ரிநாத், பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி. இந்த மாதிரி ஒரு 4 புண்ணிய ஸ்தலங்களுக்கு பக்தர்கள் போகிறது பேர் தான் யாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில்கள்லாம் பனிக்காலங்களில் மூடிதான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வெயில் காலம் இருக்கு இல்லையா, இதனால தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏப்ரல் மாதம் ஓப்பன் பண்ணாங்க. நவம்பர் வரைக்கும் இந்த யாத்திரை நடக்கும். ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பனிக்காலங்களில் இமயமலை மேலே நம்மளால் பயணிக்க முடியாது. ஸோ நிறைய மரணங்கள் நடக்கும். நான் ஹெலிகாப்டர் போகும்போதெல்லாம் நிறைய கிராஷ் ஆகி நிறைய விபத்து ஏற்பட்டு மரணங்கள்லாம் நடந்ததெல்லாம் நம்ம செய்தியில் டெய்லியும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படித்தான் இதனால கோடை காலங்களில் மட்டும் இந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி இந்த ஏப்ரல்ல இருந்து நவம்பர் வரைக்கும் ப்ரீ புக்கிங் பண்ணி பக்தர்கள் இந்த கோவில்களுக்கு போகலாம். அப்படி பார்த்தீங்கனாலே இது வரைக்கும் 49 லட்சம் பேர் அதுக்கு புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த யாத்திரைக்கு போகும்போது தான் 49 நாளில் 165 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த கேதார்நாத் கோவிலுக்கு போகிற வழியில் 80 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி பத்ரிநாத் கோவிலுக்கு போகிற வழியில் 48 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி யமுனோத்ரி அந்த கோவிலுக்கு போகிற வழியில் 21 பேர், கங்கோத்ரி கோவிலுக்கு போகிற வழியில் 16 பேர்னு மொத்தம் 165 பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் நமக்கு சொல்லுது. என்ன கவிதா சொல்ற? வெறும் 49 நாளில் 165 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. சரி, இந்த 165 பேர் என்ன காரணங்களால உயிரிழந்து போறாங்க? திடீர்னு ஏன் அவங்களுக்கு மரணம் நடக்குது? அங்க பலி நடக்கக்கூடிய காரணம் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருண், இமயமலையில தான் இந்த 4 கோயிலுமே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அது மலைப்பகுதி அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாமே தெரியும். அதுவும் பனிமூட்டம் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ ஆக்சிஜன் லெவல் மேலே ஏற ஏற குறையும். ஸோ இதனால நிறைய பேருக்கு தலைவலி, மாரடைப்பு, முக்கியமாக அந்த மாரடைப்புல தான் இதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆமாம் கவிதா, அவ்வளோ மலை மேலே ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும்? சுவாச கோளாறு வரும், மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும், அப்புறம் மாரடைப்பு வரும், இப்படி பல பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஆமா அருண், நீ சொன்ன மாதிரி தான். ஒரு சின்ன இஷ்யூ நம்ம உடம்புல நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம போய் பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்றாங்க. இதை இப்போ இறந்திருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அலட்சியப்படுத்தியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு உத்வேகத்தில் அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ஆரம்பத்திலேயே அவங்க சரி நமக்கு லைட்டா ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மரணங்கள்லாம் நிகழ்ந்திருக்காது இல்லையா? தவிர்த்திருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சராசரியா ஒரு நாளைக்கு 3 பேர் இதனால உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்றாங்க. இன்னொன்னு அரசாங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை நம்ம பாடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை வயசானவங்க யாரா இருந்தாலும் இந்த யாத்திரைக்கு நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ மெடிக்கல் செக்அப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த யாத்திரைக்கு நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயுமே நிறைய மருத்துவ முகாம்கள் இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த மருத்துவர்களை நீங்க போய் பார்த்து அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்புல இருந்து மக்களுக்கு இதை சொல்லியிருக்காங்க. சரிங்க மகளே, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா.